இப்ப உலகம் பூராவுமே நம்ம ஒரே சூழல்ல நம்ம இருக்கோம். இந்த தருணத்துல என்ன ஒரு 5 நல்ல விஷயங்கள் நடந்திருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? எஸ். நம்ம குடும்பத்தோட நம்ம நெறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியுது. கட்டாயமா. சிக்கனமா இப்ப இருக்கோம். நம்ம செலவுகள இப்ப நம்ம குறைச்சுட்டோம். ஏன்னா வெளியில போகும்பொழுது, நமக்கு நெறைய அனாவசியமான செலவுகளுக்கான வாய்ப்பு இருக்கு. அது இப்போ இல்ல. சிக்கனம். கரெக்ட்? ம். நெறைய வகுப்புகள், ஆன்லைன்ல நெறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. எஸ். நல்லது. வேற? நெறைய பேர நம்ம சந்திக்க முடியுது ஆன்லைன்ல. இப்போ உலகம் பூரா பல பேர நம்ம இது மூலமா நம்ம சந்திக்கிறோம். வீட்ல அமர்ந்தபடியே நம்ம சந்தித்துக் கொண்டிருக்கோம். நல்ல ஒரு ஷேரிங் இருக்கு. ஆஃப் கோர்ஸ். எஸ். வேற? ஓகே. சோ ஓகே. நெறைய படிக்கிறதுக்கான ஒரு நேரம், புக் எழுதுறதுக்கான எனக்கு ஒரு நேரம் கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க. எக்ஸர்சைஸ் பண்ண முடியுது. ஓகே. நல்லது. ம். சோ பாருங்க, எவ்ளோ ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் ஆ நடந்துட்டு இருக்குங்கிறத நம்ம எல்லாருமே பார்க்கிறோம். ம். என்னைக்குமே ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது, ஒரு சிச்சுவேஷன் அப்படிங்கிறது நமக்கு நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் 2ம் சேர்ந்த ஒரு பேக்கேஜா தான் நமக்கு வரும். ம். அப்ப நம்ம எல்லாருமே, நம்ம இப்போ எந்த சூழ்நிலையிலுமே, நாம அந்த பாசிட்டிவ் பார்ட் என்ன ஒரு நல்ல விஷயம் இந்த சூழ்நிலையில நடந்துட்டு இருக்கு, என்ன இருக்கு அப்படிங்கிறத நாம பார்க்கக்கூடிய ஒரு கலைய தான் நம்ம கற்றுக்கொள்ளணும். சரி. இப்போ ஆ உங்க எல்லாருக்கும் அடுத்தது ஒரு கேள்வி. கேள்வி பிளஸ் ஒரு சின்ன ஆக்டிவிட்டின்னு வச்சுக்கோங்களேன். எந்த விஷயம் அல்லது நபர் உங்களுடைய முகத்துல புன்னகைய கொண்டு வரும்? எந்த விஷயத்தையோ அல்லது நபரையோ நீங்க நினைக்கும் பொழுது, நீங்க சொல்ல வேண்டாம். இதற்கான பதில் நீங்க சொல்ல வேண்டாம். நீங்க உங்கள்கிட்டயே நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஆ திங்க் ஆஃப் சம்திங் ஆர் சம்ஒன் தட் மேக்ஸ் யூ ஸ்மைல். அந்த பொருளையோ, அந்த நபரையோ நீங்க நெனச்சு, நீங்க உங்களுடைய முகத்துல இப்போ ஒரு ஸ்மைல் நீங்க கொண்டு வரணும். ஓகே? யார் யாருக்கெல்லாம் வீடியோ ஆன் பண்ண முடியுமோ நீங்க ஆன் பண்ணுங்க. நான் பார்க்கிறேன் உங்களுடைய ஸ்மைல. ம். அந்த விஷயத்த நீங்க நெனவு செஞ்சுட்டு ஸ்மைல் பண்ணணும். ஓகே? நாட் ஜஸ்ட் அ பிளாஸ்டிக் ஸ்மைல். ரைட்? ஓகே. வண்டர்ஃபுல் ஃபேஸஸ் ஐ கேன் சீ. எவ்வளோ நல்லா இருக்குல்ல? ஆ. ஸ்மைலிங் ஃபேஸ் தானே நம்ம பார்க்க விரும்புறோம். இஸ் இட் ரைட்? ம். நீங்க கண்ணாடியில போய் நின்னுட்டு உம்முன்னா இருப்பீங்க. ம். கண்ணாடிக்கு முன்னாடி நின்னு ஸ்மைல் பண்ணி உங்கள நீங்க பார்த்துப்பீங்க. உங்களுடைய முகத்தையே நீங்க ஸ்மைலிங்கா தான் பார்க்க விரும்புறீங்க. அப்படி இருக்கும்போது, மற்றவங்களுக்கு ஏன் வேற விதவிதமான முகத்த காமிக்கிறீங்க? ஓகே. தட்ஸ் குட். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் இப்போ எல்லாரும் ஆ ஒரு சின்ன ஒரு ஆ பிரீதிங் எக்சர்சைஸ். அதுக்கு முன்னால ஒரு விஷயம் நான் இந்த ஸ்மைல் பத்தி நான் சொல்ல விரும்புறேன். அதாவது நம்ம சில நேரத்துல நமக்கு நம்ம மகிழ்ச்சியா இருக்கும்போது நம்ம முகத்துல மலர்ச்சி வருது. ஒரு ஸ்மைல் வருது. பட் சம்டைம்ஸ் யோர் ஸ்மைல் கேன் பி தி சோர்ஸ் ஆஃப் யுவர் ஜாய். நீங்க ஒரு ஸ்மைல் பண்ணாலும் கூட உங்களுக்குள்ள ஒரு ஜாய் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. பிகாஸ் ஸ்மைல் இவோக்ஸ் தி ஃபீலிங் ஆஃப் இன்னர் ஜாய். அது உண்மை அது. அது ஒரு அந்த ஸ்மைல்ங்கிறது ஒரு ஒரு பூஸ்டர் மாரி. அது ஒரு விதமான மனசுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு உணர்வை கொண்டு வருகின்றது.
ஏன்னா பிசியோலாஜிக்கலி ஸ்பீக்கிங் நம்ம ஸ்மைல் பண்ணும் பொழுது நம்முடைய பிரெயின்ல வந்து ஃபீல் குட் கெமிக்கல்ஸ் வந்து சுரக்கும். அப்ப அந்த கெமிக்கல்ஸ் வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு ஹாப்பினஸ் வந்து கொடுக்குது, ஒரு உணர்வை கொடுக்குது. அண்ட் ஈவன் உடல்ல இருக்கக்கூடிய வலிய கூட அது வந்து குறைக்குது. இது நான் சொல்லல, இது ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி பண்ணி சொல்ற விஷயம் இது. சோ அதனால நீங்க ஒவ்வொரு தரையும் நீங்க ஸ்மைல் பண்ணும்பொழுது அந்த பிரெயினே வந்து ஒரு குதூகலம் வந்து அடையுது. சோ அது வந்து ஒரு அந்த கார்னர்ஸ் ஆஃப் யுவர் மவுத் அங்க இருக்கக்கூடிய நரம்புகள் போய் சொல்லுது தட் திஸ் பர்சன் இஸ் ஹாப்பின்னு. சோ அதனால அந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு கெமிக்கல்ஸ் உடல்ல சுரந்து நமக்கு ஒரு ஹெல்த்தும் கிடைக்குது. அதே நேரத்துல ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான உணர்வையும் அது வந்து கொடுக்குது. ஓகே, நெக்ஸ்ட் இப்ப நீங்க எல்லாரும் என்ன செய்றீங்கன்னா, ஒரு கை நீங்க உங்க செஸ்ட்ல வச்சுக்கோங்க, இன்னொரு கை உங்க அந்த ரிப்ஸுக்கு கீழே, அதாவது உங்களுடைய வயிற்றின் மேல நீங்க வச்சுக்கோங்க. ஓகே, அது மாதிரி வச்சுட்டு இப்ப நீங்க டீப்பா நீங்க வந்து ஒரு பிரீதிங் நீங்க வந்து பண்ண போறீங்க. நல்ல ஆழமா உள்ள இழுத்து நிதானமா வெளியில விடணும். அண்ட் when you breathe in, நீங்க மூச்சை உள் வாங்கும் பொழுது உங்களுடைய வயிறு எக்ஸ்பேண்ட் ஆகணும், விரிவடையணும். நீங்க மூச்சை வெளியில விடும் பொழுது உங்க வயிறு உள்ள போகணும். அதுதான் சரியான பிரீதிங் முறை. ஓகே, பண்ணுங்க. You breathe in, let your stomach expand. When you breathe out, let your stomach contract. ரொம்ப நிதானமா பிரீதிங் பண்ணுங்க. ஓகே, சோ இந்த பிரீதிங் அப்படிங்கிறது நம்மளுடைய மனசுக்கு ஒரு ஓய்வை வந்து கொடுக்குது. இந்த மாதிரி ஒரு நம்ம முறைப்படி நிதானமா நம்ம பிரீத் பண்ணும்போது நம்ம ஸ்டமக்ல இருந்து நம்ம பிரீத் பண்றோம். ஒரு விதமான ஒரு டென்ஷன், கோபத்துல வந்து நம்ம செஸ்ட் பிரீதிங் பண்ணுவோம். பட் ஸ்டமக் பிரீதிங் நம்ம வந்து பண்றோம். ஏன் பிராணாயாம எக்ஸசைஸ் எல்லாம் பண்றாங்க இல்லையா? அப்ப அந்த மாதிரி பிரீதிங் வந்து நம்ம ஒரு ஃபோக்கஸ்டா நம்ம வந்து பண்ணும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, அது நம்மளுடைய பிளட் பிரஷரை வந்து அது குறைக்குது. நமக்குள்ள மனசுல ஒரு காம் அண்ட் ரிலாக்ஸேஷனை வந்து கொண்டு வருது. அது ஒரு விதத்துல நம்மளுடைய பாடி அண்ட் மைண்டுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் எஃபெக்ட வந்து கொடுக்குது. ஓகே, ஓகே, இதெல்லாம் நான் எதுக்கு சொல்லிட்டு வரேன், நீங்க அடுத்தது உங்களுக்கு நான் அதை கிளாரிஃபை பண்றேன். நெக்ஸ்ட், இப்போ ஒரு 1 minute எல்லாருமே வந்து மெடிடேஷன் நம்ம பண்ண போறோம். சோ இதுல நீங்க வந்து சில பேரு மெடிடேஷன் ஆல்ரெடி பண்ணக்கூடியவங்க இருப்பீங்க, மெடிடேஷன் பத்தி தெரியாதவங்களும் நீங்க வந்து இருப்பீங்க. அப்ப அந்த டைம்ல உங்களுக்கு எப்படி மெடிடேஷன் பண்ண ஒரு சிம்பிள் ஒரு தியான பயிற்சி உங்களுக்கு வந்து சொல்றேன். என்னன்னா, நீங்க பாடி மசில்ஸ, உடல்ல இருக்கிற தசைகளை இறுக்கங்களை எல்லாத்தையுமே நீங்க வந்து தளர்த்து ஓய்வா அமர்ந்து கொள்ளணும். அதுக்கப்புறமா உங்களுடைய கண்களை லேசா திறந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, கண்ணை உங்களுக்கு லேசா திறந்த மாதிரி வைக்கிறதுல சிரமமா இருந்தால் கண்ணை மூடிக்கொள்ளலாம். இட்ஸ் யுவர் சாய்ஸ், பட் இட்ஸ் பெட்டர் டு ஹேவ் ஓப்பன் ஐஸ் மெடிடேஷன். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அப்போ லேசா கண்ணை திறந்த மாதிரி வச்சுக்கோங்க, கண் சிமிட்டிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க உங்களுடைய கவனத்தை உங்களுடைய சுவாசத்தின் மேல கொண்டு போயிட்டு, அதுக்கப்புறமா புருவ மத்தியில ஒரு சிறிய ஒளி நட்சத்திரத்தை நீங்க விஷுவலைஸ் பண்ணுங்க. கண்ணுல நீங்க இந்த இடத்துல ஒரு நட்சத்திரம் இருக்கிறதாக மனக்கண்ணுல நீங்க பாருங்க. ஜஸ்ட் திங்க், அந்த எண்ணத்தை நீங்க கொண்டு வாங்க. சோ நம்ம ஆன்மீகத்துல என்ன சொல்றோம் அப்படின்னா, நாம் அனைவருமே ஆத்மாக்கள். இந்த உடல்ங்கிறது 5 தத்துவங்களால் ஆனது, அழியக்கூடியது. ஆனா நாம் யார் அப்படின்னா, நாம அழியாத ஆத்மாக்கள். புருவ மத்தியில இந்த உடல் எங்க வசிக்கிறோம்? புருவ மத்தியில நம்ம வந்து வசிக்கிறோம். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அனைவருமே ஆத்மாக்கள், அந்த ஒரே இறைவனுடைய குழந்தைகள். நம்முடைய ரூபமே ஒளிப்புள்ளி, பாயிண்ட் ஆஃப் லைட். அப்போ ஒளிப்புள்ளி வடிவான ஆத்மாக்கள் நம்ம எல்லாருடைய தலைவன், ஆண்டவன், இறைவன், தாயும் தந்தையுமானவர் அந்த பரம்பொருள் பரமாத்மா. அவரும் பிரகாசமான ஒளியாக இருக்கின்றார். ஓகே,
இந்த 2 கான்செப்ட் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும் மெடிடேஷனுக்கு. அதற்கப்புறமா நீங்க தியானத்துல என்ன செய்வீங்க, இந்த இடத்துல ஒரு நட்சத்திரத்தை நீங்க பார்க்கிறீங்க. ஐ மீன் விஷுவலைஸ் நீங்க பண்றீங்க. அதன் பிறகு நான் உங்களுக்கு இந்த ஒரு பிக்சர் கூட நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பூர்வ மத்தியில எப்படி நீங்க விஷுவலைஸ் பண்ணணும் அப்படின்னு. இப்படி நீங்க விஷுவலைஸ் பண்ணுங்க ஒரு ஒளி நட்சத்திரம் இருக்கிறதாக. அதற்கப்புறமா இந்த மெடிடேஷன்ல என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு மேல மிக பிரகாசமான ஒளியாக கடவுள் பரமாத்மா இருக்கின்றார் அப்படின்னு விஷுவலைஸ் பண்ணுங்க. அவரிடமிருந்து ஒரு அமைதியினுடைய உண்மையான ஒளி கிரணங்கள் உங்கள் மேல படுது. உங்க முழு உடலிலுமே அது அப்படியே நிரம்புது அந்த ஒளி. ஓகே, ஆர் யூ ஆல் ரெடி? ஒரு 1 minute இந்த ஒரு மெடிடேஷன் பிராக்டிஸ் பண்ணலாம். நான் ஒரு சின்ன ஒரு வர்ணனை ஒண்ணு கொடுக்கிறேன், நீங்க அதை கேட்டுட்டே பயிற்சி செய்யலாம். ஓம் சாந்தி. நான் ஓய்வாக அமர்ந்து கொண்டிருக்கின்றேன். உடலில் உள்ள இறுக்கங்களை எல்லாம் தளர்த்து ஓய்வாக அமர்ந்து கொண்டிருக்கின்றேன். என்னை சுற்றி ஒரு சில சப்தங்களும் அசைவுகளும் இருந்தாலும் நான் அசையாமல் அமைதியாக அமர்ந்து கொண்டிருப்பதை உணர்வேன். என்னிடத்தில் ஒரு அமைதி இருக்கின்றது. என்னுடைய கவனத்தை என்னுடைய சுவாசத்தின் மீது திருப்புகின்றேன். இந்த சுவாசத்திலும் ஒரு அமைதி இருக்கின்றது. புருவ மத்தியில் ஒரு வெண்மையான ஒளி நட்சத்திரத்தை என் மனக்கண்ணால் பார்க்கின்றேன். நான் தான் அந்த நட்சத்திரம். நான் ஓர் ஒளிப்புள்ளி வடிவான ஆத்மா. வெண்மையான நட்சத்திரம், அமைதியின் நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கின்றேன். எனக்கு மேலே எல்லாம் வல்ல இறைவன் பரம்பிதா பரமாத்மா மிக பிரகாசமான ஒளியாக வீற்றிருக்கின்றார். அவரிடமிருந்து அமைதியின் வெண்மையான ஒளி கிரணங்கள் என் மீது படுகின்றன. அமைதியின் ஒளியானது எனக்குள் இறங்கி முழு உடலிற்கும் பரவுகின்றது. அமைதி சொரூபம் நான். அமைதியான ஆத்மா நான். ஓம் சாந்தி சாந்தி. இப்போ 3 விஷயம் நீங்க செஞ்சீங்க. ஒன்னு ஸ்மைல், இன்னொன்னு breathing, breathe deeply and slowly, consciously, and மூணாவது மெடிடேஷன். இந்த 3ம் தான் என்ன சொல்றோம்னா ஃபர்ஸ்ட் எய்ட் உங்க எல்லாருக்கும். நம்ம டிஃபிகல்ட் சிச்சுவேஷன் நம்ம சந்திக்கும் பொழுது எல்லாருக்குமே இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் கிடைக்குது. ஓகே, ஸ்மைல், breathe and meditate. இத நீங்க எப்படி கூட சொல்லிக்கலாம்னா இது ஒரு ஃபீல் குட் கிட்.
அதனால இன்னித்த நிகழ்ச்சியினுடைய ஒரு பரிசாக நீங்க எல்லாருமே இந்த ஃபீல் குட் கிட் நீங்க வாங்கிக்கோங்க. எல்லாருக்கும் கிடைச்சுதா? ஓகே. சோ எப்பவுமே நீங்க ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை நீங்க சந்திக்கும் பொழுது உடனே இந்த ஃபீல் குட் கிட்ட நீங்க கையில எடுங்க. இந்த 3 விஷயத்தையும் நீங்க செய்யுங்க. உங்களுக்கு அது உடனே உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ண மாதிரி உங்க மனசுக்கு ஒரு ஓய்வை வந்து அது கொடுக்கும். சோ இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் நீங்க வந்து பண்ண உடனே நீங்க அடுத்தது என்ன செய்யணும்? உங்களுக்கு கஷ்டமான சூழ்நிலை இருக்கு. அத நீங்க டீல் பண்ணணும். சோ யூல் ஹேவ் டு டீல் வித் த சிச்சுவேஷன். சோ அதற்காக உங்களுக்கு ஒரு ஃபார்முலா கூட உங்களுக்கு நானு கொடுக்க விரும்புறேன். ஏன்னா, அது மூலமா உங்கனால அத நினைவுல கூட வச்சுக்கொள்ள முடியும். நம்ம எப்படி நாம இந்த ஒரு கஷ்டமான சூழலை நம்ம சந்திச்சாலும், நம்ம எப்படி நம்ம பாசிட்டிவா நம்ம இருக்குது. சோ அதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து என்ன? அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஏபிசி ஸ்ட்ராட்டஜி. அதுதான் இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட நான் இப்ப பகிர்ந்து கொள்ள இருக்கேன். So A, accept, B, be calm, and C, circle of control. So அத பத்தி ஒரு விளக்கத்தை நான் சொல்றேன். So நம்ம வந்து ஒரு சூழ்நிலையை நம்ம வந்து சந்திக்கும் பொழுது, பொதுவாகவே மனித மனம் அப்படிங்கிறது 2 விதமான ஒரு மோடுல அது இயங்கிட்டு இருக்கும். ஒண்ணு அக்செப்டன்ஸ் மோட், இன்னொன்னு வந்து ரெசிஸ்டன்ஸ் மோட். அதாவது ஏற்றுக்கொள்தல், மறுத்தல் இல்லைன்னா எதிர்ப்பு தெரிவித்தல். சில பேர் நிறைய பேரு 80% அவங்களுடைய வாழ்க்கையில பல விஷயங்களை வந்து அவங்க 80% அவங்க எதிர்ப்பு பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்படின்னா என்னன்னா ஏற்றுக்கொள்வதில்லை. இது ஏன் இப்படி நடக்குது? இப்படி நடக்கக்கூடாது. இவங்க ஏன் இப்படி இருக்காங்க? இப்படி இருக்கக்கூடாது. அப்படின்னு ஒரு ரெசிஸ்டன்ஸ் மோடுல வந்து போறது. கொஞ்சம் ரொம்ப கம்மி பேரு தான் 90% எல்லாத்தையுமே வாழ்க்கையில ஏற்றுக்கொள்கிறார்கள். அக்செப்ட் பண்றாங்க. 90% அக்செப்ட் பண்ணி ஏதோ கொஞ்சம் வேணா அவங்களுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏற்க முடியாத ஒரு நிலை அவங்களுக்கு இருக்கலாம். அப்போ நீங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. நீங்க உங்களுடைய மனம் வந்து எந்த மோடுல வந்து இருக்கு? எவ்வளவு பெர்சன்டேஜ் நீங்க வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும், மனிதர்களையும் உங்களுடைய ஒரு சூழ்நிலை, உங்களுடைய பர்சனல் லைஃப்லயும் நீங்க எவ்வளவு தூரம் நீங்க ஏத்துக்கிறீங்க, அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க எல்லாத்தையும். ஏன்னா எப்போ நம்ம வந்து அக்செப்ட் நம்ம பண்றோமோ, அப்போ நமக்கு வந்து நம்முடைய மனசு எப்படி இருக்கும்? நம்ம ஏத்துக்கும் போது அங்க ஒரு ஓய்வு வந்து இருக்கும். ஆனா நான் ஏத்துக்கல, இப்படி இருக்கக்கூடாது, இது மாதிரி நடக்கக்கூடாது, அப்படிதான் நடந்திருக்கணும், இது ஏன் இப்படி நடந்தது அப்படின்னு நம்ம ரெசிஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட்ஸ், இந்த ஏமாற்றங்களும், பதட்டமும், கவலையும், துக்கமும் நமக்கு கண்டிப்பா நமக்கு வளர்ந்துட்டே தான் போகும் முடிவில்லாம. அதனால நம்ம வந்து டிஃபிகல்ட் சிச்சுவேஷன்ஸ்ல நம்ம பாசிட்டிவா இருக்கணும் அப்படின்னா கட்டாயமா நம்ம சந்திக்கக்கூடிய சூழ்நிலையை நாம ஏற்றுக்கொண்டாக வேண்டும். இந்த இந்த நடக்கக்கூடிய இந்த ஒரு சூழலில் எப்படி நீங்க எல்லாரும் ஆரம்பத்துல சொன்னீங்க, இந்த ஒரு பேண்டமிக் சிச்சுவேஷனையும் நாம ஒரு நல்லது அதுல நம்ம வந்து பாக்குறோம். அப்ப நம்மால அந்த சூழ்நிலையை வந்து ஏற்றுக்கொள்ள முடிகின்றது. மேலும் இது வந்து வாழ்க்கையினுடைய ரியாலிட்டி. நமக்கு உடலுக்கே ஒரு வியாதி வருது அப்படின்னா அதை நம்ம ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். இல்ல ஏன் எனக்கு இந்த மாதிரி ஆச்சு, எனக்குன்னே இந்த மாதிரி ஆகுதே, நடக்குதே. அப்போ கஷ்டத்துல இருக்கும் போது பொதுவா எல்லாருமே சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா, அவங்களுக்குதான் எல்லா கஷ்டமுமே இருக்காம். என்னமோ மத்தவங்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி. அவங்க ஒருத்தவங்கதான் கஷ்டத்துல வந்து ரொம்ப துக்கத்துல இருக்கிற மாதிரிதான் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஒரு தனிமையையும் ஒரு ஹெல்ப்லெஸ்னஸையும் ஃபீல் பண்ணுவாங்க துக்கமான ஒரு சூழ்நிலையில. அப்புறம் என்ன சொல்லிருப்பாங்க தான் கஷ்டப்படும் போது, என்ன மாதிரி யாருமே கஷ்டப்படக்கூடாதுப்பா, என்னோட எதிரிக்கு கூட இந்த கஷ்டம் வரக்கூடாது.
அப்படின்னு தன்னுடைய ஒரு கஷ்டம் தான் எல்லாத்தையும் விட பெருசு அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. ஒவ்வொருத்தருமே அப்படிதான் நினைச்சிட்டு இருப்பாங்க. சோ ஒரு வாழ்க்கையினுடைய ஒரு ரியாலிட்டி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, தனக்கு மட்டும் கஷ்டம் இல்ல. முழு உலகத்துல எல்லோருக்குமே ஏதோ ஒரு விதமான கஷ்டம் இருக்குங்கிற ரியாலிட்டிய அக்செப்ட் பண்ணணும். சோ இங்க அக்செப்டன்ஸ் அப்படின்னா ஏற்றுக்கொள்ளுதல் அப்படின்னு சொன்னா என்னன்னா, வாழ்க்கையினுடைய அந்த ரியாலிட்டியை, அந்த ஒரு உண்மையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அது மனிதர்களை பற்றிய விஷயமாக இருந்தாலும் சரி, இல்ல சூழ்நிலையினுடைய விஷயமாக இருந்தாலும் சரி, இதுதான் தரிசனமான ஒரு உண்மை, ஒரு ரியாலிட்டி இதுதான். அத நாம ஏற்றுக்கொண்டு ஆகணும். அதே மாதிரி அதாவது ஒரு மற்றவர்கள், மற்ற மனிதர்கள்னு பார்க்கும்போதே, எங்க அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை வரமாட்டேங்குது. அப்படின்னா, தான் விரும்புற மாதிரி அந்த நபர் இல்லையே! அப்ப அங்க என்ன வருது? அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அங்க வருது. நம்மளுடைய மனச ரொம்பவும் அசாந்திக்கு கொண்டு போகக்கூடிய முக்கியமான ஒரு காரணமே இந்த எதிர்பார்ப்புகள் தான். ஒரு சின்ன ஒரு சம்பவத்த நான் சொல்றேன். ஒரு ஒரு நாட்டுக்கு புதுசா நான் அப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நான் போறேன். ஒரு சில வருடங்களுக்கு முன்னால நான் சொல்றேன். அப்ப அந்த போகும்பொழுது ஃபர்ஸ்ட் டைம் ஏர்போர்ட்ல போய் இறங்கும் பொழுது, அங்க ரிசீவ் பண்றவங்க கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. அதனால நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப அவங்க அவசர அவசரமா வந்தாங்க, என்ன கூட்டிட்டு போறதுக்கு. அப்போ எனக்கு ஒரு 2 சூட்கேஸ் இதெல்லாம் இருந்தது எனக்கு. கொஞ்சம் லக்கேஜ் இருந்தது தான். சூட்கேஸ், ஒரு பேக் எல்லாம். அப்ப நான் இழுத்துட்டு வரேன். அங்க வந்திருந்த ஒரு டிரைவ் பண்ணிட்டு வந்த அந்த ஒரு சகோதரர் அவர் அப்படியே கார்ல சாஞ்சுட்டு அப்படியே நின்னுட்டு பார்த்துட்டே இருந்தார். அப்ப எனக்கு தோணுச்சு, நம்ம இந்த 2 லக்கேஜ் எடுத்துட்டு வர்றோமே, ஒரு கை அவருக்கு கொடுக்க கூடாதா? எப்படி அவர் நின்னுட்டு இருக்காரு. சரி, ஓகே அப்படின்ட்டு நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்பிரிச்சுவல் டிஸ்கோர்ஸ் வகுப்பு நடந்துட்டு இருந்தது. அப்ப அந்த அதே சகோதரர் எல்லாரும் அந்த ஹால்ல அழகா எல்லாரும் உட்கார்ந்து இருந்தாங்க வகுப்புல. அவர் பின்னால சோஃபால அப்படியே ரொம்ப ரிலாக்ஸ்டா அப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தார். அப்ப எனக்கு உடனே மனசுல தோணுது, என்ன இப்படி அவர் இருக்காரு, ஒரு 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 பொறுப்பில்லாத மாதிரி, ஒரு இர்ரெஸ்பான்சிபிள் ஒரு பிஹேவியரா இந்த இவருக்கு இருக்கே அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போ அந்த மாதிரி அப்படி நான் அப்படி நினைக்கும்போது என்ன ஆகுது, எனக்குள்ள என்ன வருது, ஒரு விதமான ஒரு ஸ்லைட்டா ஒரு அன்கம்ஃபர்டபுளா, இல்ல ஒரு அன்பிளசன்ட்டா ஃபீல் ஆகுது. ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். அடுத்தடுத்து ஒவ்வொன்னா வரும். இல்லையா? அப்ப உடனே அந்த நேரத்துல நான் ஸ்டாப் பண்றேன். ஏன் இந்த நபரை பத்தி நான் ஏன் இந்த மாதிரி நான் திங்க் பண்றேன்? பிகாஸ் இந்த மாதிரி நான் ஏன்னா எனக்குள்ள ரெசிஸ்டன்ஸ், இவர் இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். அப்ப உடனே அந்த எண்ணத்தை நான் மாத்தினேன். என்னன்னா, ஒவ்வொருத்தருமே ஈச் ஒன் ஹாஸ் த ரைட் டு திங்க் இன் தியர் ஓன் வே, பிஹேவ் இன் தியர் ஓன் வே. அதாவது ஒவ்வொருத்தருக்குமே அவங்க எப்படி திங்க் பண்ணணும், எப்படி பிஹேவ் பண்ணணுங்கிறது அவர்களுடைய சாய்ஸ். அவங்களுக்கு அந்த உரிமை இருக்கு. ரைட்? அண்ட் அஃப்கோர்ஸ் இவ்வளவு பேர் நடுவுலயும் அவர் மட்டும் தனியா போய் பின்னால அப்படியே ஒரு அனாயாசமா உட்கார்ந்து இருக்காருன்னா, அப்ப அவருக்குள்ள எவ்வளவு ஒரு என்ன சொல்றது, ஒரு செல்ஃப் டிபெண்டன்டா, அதாவது தன் மேல அவ்வளவு ஒரு நம்பிக்கையில இருக்கிறாரு. மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு நினைக்காம, டோட்டலி எவ்வளவு நல்ல ஒரு செல்ஃப் மேல ஒரு ஒரு இதோட இருக்கிறாரு. சோ அப்படி ஒரு பாசிட்டிவா நான் நினைச்சேன். அப்ப என்ன ஆச்சுன்னா, உடனே என்னுடைய கண்ணோட்டம் மாறுது. அவர பார்க்கும்பொழுது எனக்கு ரொம்ப லைட்டா தான் எனக்கு அதுக்கப்புறம் ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் நம்ம புரிஞ்சுக்கவும் ஆரம்பிக்கிறோம். ஏன் அவரு சூட்கேஸ் வாங்கல? மேபி சில பேர் அவங்களுடைய சாமான அவங்களே தான் எடுக்கணும்னு நினைச்சிருப்பாங்க. அதனால. சோ பல ரீசன்ஸ் பின்னால தெரிய வரும்போது பாருங்க, நம்ம பல சூழ்நிலைகள்ல மற்ற மனிதர்கள நாமா ஜட்ஜ் பண்றோம். பிளஸ் ரெசிஸ்ட் பண்றோம். இவங்க இப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாதுன்னு. அப்ப கண்டிப்பா நமக்குள்ள அசாந்தி தான் இருக்கும். சோ பாசிட்டிவ் திங்கிங் அப்படிங்கிறதுல நம்ம மற்ற மனிதர்கள் மேலயும் நம்ம கொண்டு வரணும். அதற்கு நம்ம அவர்களை அவ்வாறே நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். அக்செப்ட் பண்ணணும் நம்ம. அப்போ நம்ம அந்த மாரி அக்செப்ட் பண்ணும்பொழுது என்ன ஆகுதுன்னா, அஃப்கோர்ஸ் அவர்களுடைய சில நேரங்கள்ல மற்றவங்களுடைய கருத்துக்கள நீங்க ஏற்றுக்கொள்ள விரும்பாம இருக்கலாம். ம். ஆனா நம்ம ரெஸ்பெக்ட் குடுக்கலாம் இல்லையா? ம். அவர்களுடைய வழக்கங்களோ, இல்ல அவங்களுடைய கருத்துக்களோ உங்களுக்கு விரும்பத்தகாததாக இருக்கலாம். ஆனா ரெஸ்பெக்ட் குடுக்கலாமே!
இவர்கள் இப்படி இருந்தால்தான் நான் ரெஸ்பெக்ட் கொடுப்பேன் அப்படின்னு நம்ம ஒரு வரையறுத்து வச்சுக்கிறோம். அது கூட எதிர்பார்ப்பு தான். அப்ப நாம அக்செப்டன்ஸ், ஏற்றுக்கொள்ளுதல்ங்கிற அந்த ஒரு குணம் ரொம்ப அற்புதமான ஒரு குணம். நம்மளை பாசிட்டிவா இருக்க வைக்கும். அது நம்ம எந்த ஒரு சூழ்நிலையும் நம்மள பாசிட்டிவா நம்ம மனிதர்களோட நம்முடைய சம்பந்தம் தொடர்புல வரும்போது இது நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நம்ம யாரையுமே நம்ம ஜட்ஜ் பண்ணவே வேண்டாம். எல்லோரையுமே நம்ம ஏற்றுக்கொள்வோம். பலவீனங்கள் நல்ல குணங்களோட சேர்ந்துதான் அந்த மனிதர்கள் இருக்காங்க. அதோட சேர்ந்தே ஏத்துக்கோமே. இவங்க இத விலக்கினாதான் நான் இதை ஏத்துப்பேன். இவங்கிட்ட இந்த குணத்தை மாத்திக்கிட்டாதான் இவங்களை நான் அக்செப்ட் பண்ணுவேன். அப்படின்னா அவங்க எப்ப அதை மாத்துறது, எப்ப நீங்க அவங்களை அக்செப்ட் பண்றது, எப்ப வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிறது? சோ இப்ப நீங்களே என்ன நினைப்பீங்க? நான் என்கிட்ட இந்த பலவீனம் இருக்குதா? அப்படி இருந்தாலும் என் கூட இருக்கிறவங்க அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு என்னை ஏத்துக்கணும். அப்படித்தானே நீங்க நினைப்பீங்க? அப்ப நீங்க அப்படித்தானே நினைக்கிறீங்க. உங்ககிட்ட பலவீனம் இருந்தாலும் உங்களை பிறர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நினைக்கும் பொழுது, அப்ப நீங்கள் எவ்வாறு இருக்க வேண்டும்? அப்ப நாம் என்ன நினைக்கிறோமோ அதுதானே மற்றவங்களுக்கு நம்ம கொடுக்கணும். சோ நம்ம எப்போ அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை வருதோ, நம்ம மனசுல பாசிட்டிவிட்டி வளரும். அதனால உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு குட்டி ஹோம்வொர்க் கொடுக்கலாம் தானே. சோ என்னன்னா, நெக்ஸ்ட் ஒரு 24 ஹவர்ஸ் வேணா வச்சுக்கோங்க. நீங்க ஒரு ஒரு டோட்டல் அக்செப்டன்ஸ். ஓகே, முழுமையா நீங்க ஏற்றுக்கொள்ளணும். வாட் எவர் ஹேப்பன்ஸ், வாட்ஸ்எவர் ஹேப்பன்ஸ், நீங்க என்ன பண்ணணும்? உங்களை யாராவது இன்சல்ட் பண்ணலாம், இல்ல அந்த மாதிரி அவங்க நடந்து கொள்ளும் விதம் இருக்கலாம், இல்ல உங்களுக்கு கிளைமேட், அந்த கண்டிஷன் ரொம்ப வெயிலா இருக்கலாம், இல்ல ரொம்ப மழை பெஞ்சிட்டே இருக்கலாம், இயற்கையினுடைய விஷயமாகவும் இருக்கலாம். எதுவா இருந்தாலும் சரி, நீங்க ஓகே, ஐ அக்செப்ட், நான் ஏத்துக்கிறேன், ஓகே அப்படின்னு நீங்க ரியாக்ட் பண்ணாம அக்செப்ட் பண்ணி நீங்க பாருங்க. நாளைக்கு ஃபுல் டே ஃப்ரம் மார்னிங் டில் ஈவினிங் டில் நைட் நீங்க அந்த ஒரு பயிற்சி நீங்க செய்து பாருங்க. அப்போ யூ வில் ஃபீல், உங்களுக்குள்ளேயே எவ்வளவு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்குள்ளேயே ஃபீல் ஆகுது அப்படிங்கறத நீங்க பார்ப்பீங்க. சோ அதே மாதிரி நமக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள், எதிர்பாராத ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் வருது. இப்ப ஹெல்த் இஷ்யூ வருது, ஏதாவது வியாதி வந்துடுது, பல ஒரு வியாபாரத்துல ஒரு கஷ்டம் வருது. சோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் நமக்கு வரும்பொழுது நம்ம புரிந்து கொள்ளணும், எப்பவுமே இந்த வாழ்க்கைங்கிற பயணத்துல பள்ளம் எல்லாமே இருக்கதான் செய்யும். எந்த சமயத்திலுமே ஸ்மூத்தா ரோடு இருக்கணும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. சோ அதனால நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? நம்ம நம்மளுடைய காரை, நம்ம வண்டியை நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மளுடைய டயர்ஸ நல்ல குட் செட் ஆஃப் டயர்ஸ் நம்ம வச்சுக்கணும். அப்போ அந்த மாதிரி கரடு முரடான பாதையில போனாலும் ஸ்மூத்தா நம்மால அந்த ஷாக் அப்சர்வர் எல்லாம் நல்லா இருக்கும் பொழுது, டயர் நல்லா இருக்கும் பொழுது நமக்கு ஸ்மூத்தா இருக்கும் அந்த ஜர்னி. சோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில கட்டாயமா நமக்கு ஏற்றத்தாழ்வுகள், பலவிதமான கடினமான ஒரு சூழ்நிலைங்கிறது வரதான் செய்யும். சோ எப்படி ஒரு குட் செட் ஆஃப் டயர்ஸ் நம்ம வச்சுக்கணும்னு சொல்றோம். அதே மாதிரிதான் நம்ம மனச அந்த மாதிரி ஒரு பக்குவப்படுத்துறதுக்கு தான் நம்ம சொல்றோம் இந்த ஆன்மீக ஞானம். இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு கருத்துக்களா என்ன? இதுதான் ஆன்மீக ஞான கருத்துக்கள். எல்லோருமே ஆத்மாக்கள், எல்லோருமே இந்த உலக நாடகத்துல அவரவர் பங்கு நடித்துக் கொண்டிருக்கிறார்கள். எல்லோரையுமே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் ஆன்மீக ஞானம் சொல்லுது. அப்போ இந்த ஆன்மீக ஞானம் நமக்கு ஒரு நல்ல ஒரு டயர் கொடுக்குது இந்த வாழ்க்கை பயணத்துல நம்ம ஸ்மூத்தா கொண்டு போறதுக்கு. அதே மாதிரி தியானமும் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த ஞானம், தியானம், இந்த ரெண்டும் தான் நமக்கு நம்ம வாழ்க்கை பிரயாணத்தை சுலபமா ஆக்குது. இப்போ நம்ம இந்த இந்த அக்செப்டன்ஸ்ங்கிற ஒரு விஷயத்துல அடுத்தது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தன்னையும் கூட அக்செப்ட் பண்ணிக்கணும், தன்னையும் கூட ஏற்றுக்கொள்ளணும். செல்ஃப் அக்செப்டன்ஸ் அப்படின்னா என்ன? ஓகே,
எனக்கு இந்த ஒரு உடல்ல இந்த ஒரு வியாதி, வலி, கஷ்டம் வந்துடுச்சு. இல்ல ஏதோ ஒரு நஷ்டம் வந்துடுச்சு. ஒரு ஃபினான்ஷியல் கிரைசிஸ், பொருளாதார ஒரு பிரச்சனை வந்துடுச்சு. அப்போ என்ன செய்யணும்னா, ஓகே, அக்செப்ட் த ரியாலிட்டி. இது வாழ்க்கையினுடைய ஒரு நியதி, இப்படிதான். ஏற்றத்தாழ்வுகள் எல்லாம் நிறைந்ததுதான். ஒரு சுக துக்கம் எல்லாமே நிறைஞ்சதுதான் இந்த வாழ்க்கைங்கிறது. அப்போ என்னையும் நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது என்னால் இந்த சூழ்நிலையை சந்திக்க முடியும். I am capable enough to face the situation. என்னால் இந்த சூழ்நிலையை சந்திக்க முடியும். அப்படிங்கிற அந்த செல்ஃப் அக்செப்டன்ஸ் வந்து வரணும். நீங்க சில நேரத்துல சூழ்நிலைகளை ஓகே, நடக்க வேண்டியது நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு உங்களால நினைக்க முடியும். ஆனா சில பேருக்கு அந்த செல்ஃப் அக்செப்டன்ஸ் இருக்கிறது இல்ல. என்னால இத வந்து சந்திக்க முடியுங்கிற அந்த ஒரு தைரியம் இருக்கிறது இல்ல. அதனால அதை நம்ம வந்து புரிந்து கொள்ளணும். I am the master. நான் தான் அதிகாரி. ஏன்னா நீங்க எண்ணத்துல ஒரு சின்ன ஒரு மாற்றம் தான் அது வந்து மாறிடும். அதாவது அந்த சூழ்நிலையை நம்ம பார்க்கக்கூடிய கண்ணோட்டமே வந்து மாறிடும். சின்ன சின்ன மாற்றங்கள் தான் நம்ம வந்து கொண்டு வரோம். அப்போ அந்த சகோதரரை பத்தி நான் நினைச்ச ஒரு தாட், அந்த தாட்டை நான் மாத்தின உடனே எனக்குள்ள எவ்வளவு ஒரு பாசிட்டிவ் ஃபீலிங் இல்லையா? அதே மாதிரி தன்னை பற்றி என்ன நினைக்கணும் அப்படின்னா, ஓகே, எனக்குள்ளயும் கட்டாயமா இது சந்திக்கக்கூடிய சக்தி இருக்கு. ஏன்? நான் கடந்த இவ்வளவு வருட காலமாக பல சூழ்நிலைகளை நான் கடந்து வந்திருக்கேன். கடந்து வந்து இப்ப நான் நிக்கிறேன். சோ ஐ ஹாவ் த பவர்ஸ். எனக்குள்ள அந்த சக்தி இருக்கு அப்படின்னு தனக்குள்ளேயே அதை சொல்லிக் கொள்ளணும். தனக்குள்ள இருக்கக்கூடிய, ஏன்னா மனிதனுக்கு வந்து அந்த ஒரு அளவற்ற சக்தி வந்து இருக்கு. ஆன்மீக ஞானம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு மனிதனுக்குள்ள என்ன ஒரு சக்தி இருக்கோ அதற்கு தகுந்தார் மாதிரிதான் அவனுக்கு ப்ராப்ளம்ஸே வருமா. அந்த ஒரு பிரச்சனைகள்னு வரும்போது அதை சமாளிக்க கூடிய ஒரு சக்தியும் உங்கள்கிட்ட இருக்கு அப்படிங்கிறது தான் ஒரு ஒரு ஸ்பிரிச்சுவல் லா கூட. கர்மத்தினுடைய ஒரு விளைவுல அதை பற்றி நம்ம சொல்றோம். சோ அதனால நம்ம அந்த தன்னைத்தானே ஏற்றுக்கொள்ள வேண்டும். தன் மீது அந்த ஒரு நேசம் வந்து கட்டாயமா வைக்கணும். குறிப்பா இந்த மாதிரி டிஃபிகல்ட் சிச்சுவேஷன்ஸ் டைம்ல நமக்கு யார் முதலாக உறுதுணையாக இருப்பார்கள்னு சொன்னா நாம தான். மற்றவர்கள்லாம் அப்புறமா தான். ஆனா ஃபர்ஸ்ட் நமக்கு நாம் தான் உறுதுணையாக இருக்க வேண்டும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே இந்த ஒரு இப்போ இந்தியால கேசஸ் இப்ப கம்மி ஆயிட்டு இருக்கு. இருந்தாலும் நிறைய அந்த ஒரு கேசஸ் வந்து பார்க்க எல்லாருக்குள்ள என்ன ஆயிடுச்சுன்னா இப்ப தன் மேல ஒரு 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 கவனம் வருது. ஓகே, நம்மளை இப்ப வந்து நம்ம பாதுகாப்பா வைக்கணும். சோ ஒரு ஃபோக்கஸ் வந்து இப்ப தன் மேல வருது இப்போ. இப்ப நம்ம இங்க வந்து தன் மேல ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய வேண்டியது அந்த ஒரு நேசம், செல்ஃப் லவ் தான் வைக்கணும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன ஆகுதுன்னா அந்த பயம் வரும்பொழுது இந்த ஃபியர் வந்து அதுதான் நம்மள பலவீனமாக்குதே ஒழிய நமக்கு வந்திருக்கக்கூடிய சூழ்நிலை வந்து நம்மள பலவீனமாக்குறது கிடையாது. அந்த பயம் தான் நம்மள வந்து பலவீனமாக்குது. சோ அந்த பயத்தை நீங்க வந்து பினிஷ் பண்ணணும். பயம்ங்கிறது என்ன? நெகட்டிவ் தாட். அங்க ஃபுல் ஆஃப் நெகட்டிவ் அண்ட் வேஸ்ட் தாட்ஸ் தான் அது. அப்ப அந்த பயத்தை வந்து விரட்டி அடிக்கணும். அப்ப தனக்குள்ளேயே வந்து சொல்லிக்கணும், ஐ கேன் ஃபேஸ் திஸ் சிச்சுவேஷன். என்னால இந்த சூழ்நிலையை சந்திக்க முடியும். இறைவன் என்னோடு இருக்கின்றார் அப்படின்னு நாம அந்த எண்ணத்தை நம்ம கொண்டு வரணும். அப்போ தியானத்துல நம்ம அதுதானே செய்யறோம். சிறிது நேரம் எப்படி நீங்க இப்ப செஞ்சீங்க இல்லையா? நீங்க அவர்கிட்ட இருந்து ஒரு சக்தி எனக்கு கிடைக்குது அப்படின்னு நீங்க பயிற்சி செய்தீங்க இல்லையா? இப்போ ஒன்ஸ் அகெயின் நீங்க இப்ப அந்த பயிற்சி இப்போ 1 மினிட் பண்ண போறீங்க. பண்ணலாம் தானே? சோ என்ன பண்ண போறீங்க? ஃபர்ஸ்ட் ஸ்மைல் பண்ண போறீங்க. Put a slight smile on your face. And then நல்ல ஒரு டீப்பா ஒரு மூச்சு எடுத்து விடுவீங்க. அதுக்கப்புறமா தியானம் பண்ண போறீங்க. ஓகே, சிட் ஸ்ட்ரெயிட்.
Put a smile on your face. முகத்தில் ஒரு புன்னகையை கொண்டு வாருங்கள். மிக நிதானமாக மூச்சை உள்ளே இழுத்து வெளியேற்றி விடுங்கள். நான் அமைதியானவன். புருவ மத்தியில் ஒரு வெண்மையான ஒளிப்புள்ளியாக ஆத்மா நான் ஜொலித்துக் கொண்டிருக்கின்றேன். அமைதியான ஆத்மா நான். எனக்கு மேலே மிக பிரகாசமான ஒளியாக அமைதிக் கடல் அன்பில் நிறைந்த பரமாத்ம தந்தை வீற்றிருக்கின்றார். அவரிடமிருந்து அமைதி மற்றும் அனைத்து சக்திகளின் ஒளி கிரணங்கள் ஆத்மாவான என் மீது படுகின்றன. அமைதி நிரம்பியவனாக அனுபவம் செய்கின்றேன். முழு உடலிற்கும் அமைதி பரவுகின்றது. இந்த உடல் சாந்தம் அடைகின்றது, ஆரோக்கியம் பெறுகின்றது. நான் அமைதியான ஆத்மா, சக்திமிக்க ஆத்மா. என்னால் எந்த சூழ்நிலையையும் சந்தித்து வெற்றி அடைய முடியும். சர்வ சக்திவான் இறைவனின் குழந்தை நான். சக்திமிக்க ஆத்மா. ஓம் சாந்தி. நீங்க ஏற்றுக்கொண்ட பிறகு செகண்ட் ஸ்டெப் என்ன? பி காம். அதுதான் இப்ப நீங்க செஞ்சீங்க. அதாவது இவ்வாறு ஒரு அமைதியை நீங்க அனுபவம் செய்யறதுக்காக நீங்க நேரம் அவசியம் ஒதுக்கணும். ஒரு குவாய்ட் டைம் நீங்க வந்து கொடுக்கணும். இப்பயே நீங்க ஒரு 2 தடவை நீங்க ஒரு சின்னதா தியான பயிற்சி செய்யும் பொழுதே கட்டாயமா உங்களுக்குள்ள ஒரு அமைதி அனுபவம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இது ஒரு குட்டி பயிற்சி. இது மாதிரி சின்ன சின்னதா ஹோல் டேல எவ்வளவு தடவை வேணாலும் நீங்க பண்ணுங்க. பட் நீங்க அந்த அமைதியான ஒரு நேரம், அந்த குவாய்ட் டைம் உங்களுக்கு நீங்க கொடுத்து கொள்ளணும். சோ எப்படி வந்து அதாவது நமக்குள்ள அந்த ஒரு அமைதிங்கிறது இருக்கு. இந்த அமைதி தியானத்துலதான் நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு அமைதியை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம பண்றோம், ஃபீல் பண்றோம். அந்த அமைதியில நிரம்பிய அனுபவத்தோடு அந்த அமைதியினுடைய அலைகளை நம்ம எங்க அமர்ந்திருக்கோமோ அங்க நம்ம பரப்புறோம். பிகாஸ் நம்முடைய எண்ணங்கள் தான் அதிர்வலைகளாக இந்த வாயு மண்டலத்துல நிரம்புது. அப்ப நம்ம வீட்டுக்கு, நம்ம குடும்பத்துக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும். அப்ப எப்படி ஹெல்ப் பண்ண போறோம்? நம்ம இந்த அமைதியினுடைய அலைகளை நம்ம வந்து பரப்பி. சோ அப்படி செகண்ட் ஸ்ட்ராட்டஜி என்ன? பி காம். அந்த ஒரு காம்னஸ் நீங்க வந்து உங்களுக்குள்ள நீங்க கொண்டு வரணும். நீங்க வந்து தலைவலி வந்தா கட்டாயமா நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்படியே விட்டுற மாட்டீங்க. நீங்க மாத்திரை சாப்பிடுவீங்க, தலைவலி மாத்திரை இல்ல தலைவலி அந்த ஒரு தைலமாவது நீங்க போடுவீங்க. சரி பண்றதுக்கான முயற்சி செய்வீங்க இல்லையா? அப்போ உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்திருக்கு, ஒரு பதட்டம், ஒரு கவலை அப்படின்னு வந்திருக்குன்னா என்ன? அது வந்து மனசுக்கு வந்த ஒரு வலி அது. அப்ப அதற்கு நீங்க வந்து தைலம் போடணுமா வேண்டாமா? சோ அதனால இது வந்து என்னது? இந்த தியானம் தான் தைலம் போடுற மாதிரி, காம் பாம்னு வச்சுக்கோங்களேன். சோ அப்படி கட்டாயமா நீங்க கொஞ்ச நேரம் ஒதுக்கி நீங்க ஒரு சைலன்ஸ்ல நீங்க உட்கார்ந்து இது போல நீங்க பயிற்சி பண்ணுங்க. அப்ப மனசு ஓய்வடையும். அந்த ஒரு அமைதியில இருந்து
நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான எண்ணங்களும் பாசிட்டிவ் தாட்ஸும் வந்து மனசுல உங்களால கொண்டு வர முடியும். மேலும் பாசிட்டிவ் தாட்ஸ நீங்க மனசுல கொண்டு வர்றதுனாலயும் மனசுல ஒரு ஓய்வு வரும். தியானத்துல உட்கார்ந்து நீங்க என்ன பாசிட்டிவ் தாட் கொண்டு வந்தீங்க இப்போ? நான் அந்த இறைவனுடைய குழந்தை. நான் அமைதியான ஆத்மா. இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் தாட், தன்னை பற்றி ஒரு பாசிட்டிவான எண்ணம். இறைவனை நினைக்கிறதுங்கிறது நாட் ஒன்லி பாசிட்டிவ் தாட். அது வந்து உயர்ந்த எண்ணம். நல்ல எண்ணம் மட்டுமல்ல, உயர்ந்த எண்ணம். இப்படி தியானத்துல உயர்ந்த எண்ணங்களால உங்க மனச நிரப்பும் போது அவ்வளவு பாசிட்டிவிட்டி மனசுக்குள்ள வந்து அது நிறையும். அது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அந்த உங்களுடைய கண்ணோட்டத்தையும் ஆக்கப்பூர்வமானதா வந்து மாற்றும். அதனால பொதுவா நம்ம இந்த மாதிரி ஒரு கஷ்டமான ஒரு ஒரு அன்சர்டினிட்டி டைம்னு சொல்றோம். என்ன நடக்குன்னே தெரியல, இப்படி டக் டக்குன்னு உலகத்துல மாற்றம் வந்துகிட்டே இருக்கே. அப்ப இந்த மாதிரி ஒரு சிரமமான ஒரு சூழ்நிலையில மனசு எப்பவுமே உடனே வேஸ்ட் அண்ட் நெகட்டிவ் தாட்ஸ் தான் அது வந்து கொண்டு வருது. உடனே வந்து கேள்வி வரும், ஏன் ஏன் இப்படி ஆகுது, எப்படி இப்படி ஆச்சு அப்படின்னு. அதுக்கப்புறமா இன்னும் அந்த வீண் எண்ணங்களுடைய ஒரு ஒரு போக்கு, அதனுடைய தன்மை என்ன தெரியுங்களா? பெருசாக்கும். சின்னத வந்து என்ன பண்ணிடும்? பெருசாக்கிடும். அப்ப அதனாலதான் அந்த பீதி, பேனிக். ஐயோ! இப்படி ஆயிடுமோ? அப்படி ஆயிடுமோ? எனக்கு இப்படி வந்திருக்கு, இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு. ஏதா ஆயிடுமோ? அப்படிங்கிற அந்த ஒரு பயம் அப்படிங்கிறது வருது. சோ நெகட்டிவ் தாட்ஸ் வந்து நம்முடைய ஆத்ம சக்திய வந்து விரயம் பண்ணிடுது. அதனால உங்களுக்கு அந்த மாரி ஒரு பதட்டமான ஒரு எண்ணமோ, ஒரு துக்கமான ஒரு எண்ணமோ உங்க மனசு சூழ்ந்து ஒரு மாரி மூடே ஆஃப் ஆன மாதிரி ரொம்ப ஒரு சோர்வு அடைஞ்சீங்களா? அப்ப உடனே என்ன பண்ணணும் நீங்க? நீங்க ஃபீல் குட் கிட்ட எடுத்துருங்க. ம். உடனே நீங்க ஸ்மைல் பண்ணுங்க, பிரீத் பண்ணுங்க. டோட்டலி மெடிடேஷன்ல நீங்க உட்கார்ந்து உங்க மனசுல அவ்வளவு நல்ல எண்ணங்கள நீங்க நிரப்புங்க. அப்ப என்ன ஆயிடும்? அந்த வேஸ்ட் தாட்ஸ் ஓடுறது வந்து ஸ்டாப் பண்ணிடுவோம் நம்ம. அத நம்ம செஞ்சே ஆகணும். சோ அவசியம் ஒரு நாள்ல நீ சூழ்நிலை நல்லதா இருந்தாலும் சரி, டிஃபிகல்ட் சிச்சுவேஷனா இருந்தாலும் சரி, தினசரி தியானம்ங்கிறது உங்களுடைய டெய்லி ருட்டீன்ல அது ஒன்றாக வந்து ஆக்கிவிட வேண்டும். எப்படி மத்த ஆக்டிவிட்டீஸ் நம்ம டெய்லி ருட்டீன்ல இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அதே போல நம்ம மெடிடேஷன் தியானத்தையும் நம்ம வாழ்க்கையில ஒரு தினசரி ஒரு செயல்ல அத வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணிடணும். சோ காலையிலயும், மாலையிலயும், எப்ப வேணாலும் பகல்ல அந்த மாதிரி நீங்க டைம ஒதுக்கி ஒரு ஃபியூ மினிட்ஸ் அந்த பிராக்டிஸ் அப்படிங்கறத நீங்க செய்யுங்க. அடுத்து 3வது ஏபிசி ஸ்ட்ராட்டஜில பார்த்தா சிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, ஒரு சர்க்கிள் ஆஃப் கண்ட்ரோல். இப்ப நீங்க வந்து மனசு வந்து காம் ஆயிடுச்சு அப்படின்னாலே, கட்டாயமா உங்களால சிந்திக்க முடியும். அந்த சூழ்நிலையை எப்படி சந்திக்கிறது அப்படிங்கிறது உங்களால வந்து அப்பதான் சிந்திக்கவே முடியும்ல. ஒரு சரியான அந்த சூழ்நிலை பிரச்சனைக்கான தீர்வு வந்து உங்களுக்கு உங்களால வந்து கொண்டு வர முடியும். காம் மைண்ட்ல தான் வந்து உங்களால கொண்டு வர முடியும். சோ இங்க வந்து சர்க்கிள் ஆஃப் கண்ட்ரோல். சோ நீங்க மனச வந்து காம் பண்ணிட்டீங்க. பண்ணிட்டு அடுத்தது என்ன பண்ணணும் நீங்க? அதாவது ஒவ்வொரு ஒரு ஆம், நம்ம லைஃப்ல வந்து அதாவது 2 வார்த்தைகள் வந்து இருக்கு ஒண்ணு பொதுவா. என்னன்னா, திங்கிங் அண்ட் வரியிங். இது 2ற்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? இருக்கு தானே? சிந்திப்பதற்கும், வருந்துவதற்கும் வித்தியாசம் இருக்கு. நம்ம திங்க் பண்ணலாம். ஒரு பிரச்சனைன்னா அத பத்தி நம்ம திங்க் பண்ணலாம். ஆனா வொரி பண்ண வேண்டிய அவசியம் வந்து இல்ல. கவலைப்பட வேண்டிய அவசியம் வந்து இல்ல. பலரும் ஒரு ஒரு விதமான ஒரு இல்யூஷன்ல இருக்காங்க. பலர். என்னன்னா, ஆம் அதாவது நம்ம ரொம்ப கவலைப்பட்டாதான் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கொண்டு வர முடியும்னு நினைக்கிறாங்க. அது ஒரு தவறான யூகம் அது. ஒரு பிரச்சனைன்னா உட்கார்ந்து ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு கவலைப்படுறது. ஏதாவது யாருக்கா ரொம்ப உடம்பு சரியில்லாம படுத்துட்டாங்களா? அப்படியே ரொம்ப துக்கப்பட்டு வருத்தப்படுறது. அதுதான் வந்து இட் இஸ் ஷோயிங் லவ். அதுதான் அன்ப நம்ம வந்து காமிக்கிறது. இப்படி பலவிதமான நம்ம நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா
நாம வந்து அந்த சூழ்நிலைய நம்ம தைரியமா ஃபேஸ் பண்ணி, அவர்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் நம்ம ஒரு அவங்களுக்குள்ளேயும் ஒரு தைரியத்த தூண்டக்கூடியவர்களாக இருக்கணும் இல்லையா? நாம பலவீனமா நம்மளை நாமளே நம்ம வந்து காண்பித்துக் கொள்ளக் கூடாது இல்லையா? வெளியிலயும் சரி, உள் மனசுலயும் சரி. சோ, நம்ம வந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. கவலைப்படுவதற்கும், சிந்திப்பதற்கும் என்ன வித்தியாசம் அப்டின்னா, அதாவது எது நம்முடைய கண்ட்ரோல்ல இருக்கோ, அத பத்திய எண்ணங்கள கொண்டு வர்றது தான் சிந்திப்பது. எது நம்மளுடைய கட்டுப்பாட்டுல இல்லையோ, கண்ட்ரோல்ல இல்லையோ, அத பத்தி நெனைக்கிறது தான் கவலைங்கிறது. அத பற்றிய எண்ணங்கள் கொண்டு வருவது. இப்போ இந்த ஒரு அ அதாவது 2 ஒரு சர்க்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒண்ணு வந்து சர்க்கிள் ஆஃப் கன்சர்ன், சர்க்கிள் ஆஃப் நோ கண்ட்ரோல் அண்ட் சர்க்கிள் ஆஃப் கண்ட்ரோல். இப்ப இந்த ஒரு இமேஜ் நீங்க வந்து பாருங்க. இப்ப இந்த ஒரு கோவிட் சிச்சுவேஷன்ல உங்க கண்ட்ரோல்ல எது இல்ல? வெளியில இருக்கக்கூடிய சர்க்கிள வந்து நீங்க பாருங்க. இந்த கோவிட் கேஸஸ் வந்து இன்கிரீஸ் ஆயிட்டே போகுது. அது உங்க கையில இருக்கா? இல்ல. சோ பாலிடிக்ஸ், நியூஸ், மற்றவர்களுடைய பிஹேவியர் அதெல்லாம் உங்க கையில இல்லவே இல்ல. சோ அது தடுப்பூசி கிடைக்குது, கிடைக்கல. கவர்மெண்ட் உடைய பாலிசி இப்படி இருக்கு. சோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து யூ கான்ட் கண்ட்ரோல். நீங்க அதை வந்து எதுவும் நீங்க வந்து செய்ய முடியாது. சோ அத பத்தி வருத்தப்பட்டு, கவலைப்பட்டு, புலம்புறதும், கம்ப்ளைண்ட் பண்றதும், பிளேமிங் மோடுல போறதும், இதனால ஒரு பிரயோஜனமுமே இல்ல. சோ அதனால சர்க்கிள் ஆஃப் கண்ட்ரோல்ல மட்டும் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். எப்பவுமே வாழ்க்கையில ஒரு பிரச்சனைய சந்திக்கும் பொழுது, என் கையில என்ன இருக்கு? அததான் நாம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். அதுதான் சர்க்கிள் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு நம்ம இங்க சொல்றோம். சோ இப்போ இந்த சமயத்துல கோவிட் கிரைசிஸ்ல நம்ம எதன் மேல நம்ம கவனம் செலுத்தணும்? நல்ல ஆரோக்கியமானத சாப்பிடணும். அதுக்கப்புறமா ரொம்ப நியூஸ் வந்து பாக்குறது, படிக்கிறது கூடாது. அத நம்மால செய்ய முடியும் தானே? ஏன்னா, நம்ம திரும்ப திரும்ப நெகட்டிவ் நியூஸ நம்ம பார்க்கும்போதும், படிக்கும் பொழுதும், கேட்கும் பொழுதும், அது நெகட்டிவான ஒரு எனர்ஜிய தான் நமக்குள்ள வந்து கொண்டு வருது. நெகட்டிவ் தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ். சோ அதனால அத வந்து குறைத்துக் கொள்றது நம்ம கையில இருக்கு. நீங்க பிசிக்கல் எக்சர்சைசஸ் பண்ணுங்க, பிரீதிங் எக்சர்சைஸ் பண்ணுங்க. நீங்க வந்து ஆவி பிடிங்க, நீங்க நல்ல ஒரு கஷாயம் குடிங்க. இந்த சமயத்துல வெளியில அதிகமா நீங்க வந்து போகாதீங்க. தியானம் பண்ணுங்க. உங்களுக்கு லைஃப்ல எவ்வளவோ நல்ல நல்ல விஷயங்கள் இருக்கு. அத நினைச்சு சந்தோஷப்படுங்க. நன்றி உணர்வு, கிராட்டிட்யூட். உங்கனால மத்தவங்களுக்கு என்ன உதவி செய்ய முடியுமோ அத செய்யுங்க. இதுதானே நம்முடைய கண்ட்ரோல்ல இருக்கு. சோ, அதுல வந்து நாம கவனம்ங்கிறத நம்ம செலுத்தணும். சர்க்கிள் ஆஃப் கண்ட்ரோல். எஸ் அஃப் கோர்ஸ். நம்ம வந்து ஒரு தொடர்ந்து நம்ம வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தோம் அப்டின்னா, அதுவே ஒரு ஸ்ட்ராங்கான ஹேபிட்டா வந்து ஆகிடுது. அதுவே ஒரு பழக்கமா வந்து ஆயிடும். சோ பிறகு அதே பழக்கத்துக்கு அடிமையாயிடுவோம். ஏன்னா அப்படியே புலம்பி புலம்பியே பழக்கம் தானே. எனக்கு இப்படி கஷ்டம், அப்படி கஷ்டம்னு. அப்ப எப்பவுமே அதே புலம்பல் தான் இருக்கும். நம்மளையே அறியாம அப்படியே நெகட்டிவாவே நம்ம பேசிட்டே இருப்போம் நம்ம. சோ அதனால நம்ம அந்த ஒரு பழக்கத்துல இருந்தும் நம்ம ஆஃப் கோர்ஸ் விடுபட்டு நம்ம இருக்கணும். பிளஸ் நம்ம கையில வந்து என்ன இருக்கு? அதுல நாம வந்து ஃபோக்கஸ் வந்து பண்ணணும். ஃபோக்கஸ் பண்ணி நான் இந்த சூழ்நிலைக்கு என்னால என்ன செய்ய முடியுமோ அதற்கான ஸ்டெப் நான் இப்ப எடுக்க போறேன். அது பிசினஸ்ல ஏதாவது இருக்கக்கூடிய பிரச்சனை, லாஸா இருந்தாலும் சரி, இல்ல தனக்கே உடலுக்கு பிரச்சனை வந்திருந்தாலும் சரி, இல்ல என்ன ஒரு டிஃபிகல்ட் சிச்சுவேஷனா இருந்தாலும் சரி, என்னால இந்த சூழ்நிலைக்கு என்ன பண்ண முடியும்? அதுல ஏன் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது? சோ இது கூட ஒரு பழக்கம் தான். பழக்கப்படுது. எவ்வளவோ பழக்கவழக்கங்கள் இருக்கு இல்லையா? இதுவும் நாம பழக்கப்படுத்தினா தான் வரும். சோ நம்ம அதே எனர்ஜி அதாவது நீங்க உங்க கையில என்ன உங்க கட்டுப்பாட்டுல என்ன இருக்கோ, உங்க கையில என்ன இருக்கோ, அதுல நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணும்போது,
உங்க கையில இல்லாத விஷயங்கள்ல நீங்க செலவிடக்கூடிய நேரம் அது குறைஞ்சு அந்த எனர்ஜி அந்த சக்தியை டோட்டலி இதுக்கு உங்களால வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியும். அப்ப அதுல ஒரு லாபத்தை வந்து எடுக்க முடியும். அதனால பழக்கத்தை கட்டாயமா மாத்தணும். எப்படி அதை வந்து மாத்துவீங்க? ஃபர்ஸ்ட் தன்னைத்தானே செக் பண்ணி பார்க்கணும். ஒரு சூழ்நிலை, ஒரு சம்பவம்னு வரும்போது நான் என்ன வார்த்தை நான் வந்து பேசுறேன்? நான் புலம்புறேனா? ஏன்தான் இப்படி ஆகுதோ அப்படின்னு புலம்புறேனா? எப்படி நான் வந்து பிஹேவ் பண்றேன்? செல்ஃப் செக்கிங் பண்ணணும் நம்ம. சோ எவ்வளவு தூரம் இந்த விஷயங்கள் எல்லாம் கேட்டுட்டு தெரிஞ்சுக்கும் போது சரிதான், இது ரொம்ப சரியான கருத்து தான் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுது, அப்படியே வந்து காத்துல கரைஞ்சு போயிடும் இந்த கருத்துக்கள்லாம். இன்னைக்கு கேட்கும் போது ஃப்ரெஷ்ஷா ஞாபகம் இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே எல்லாம் கரைஞ்சு போயிடும், மறந்து போயிடும். அப்படி இல்லாமல் நமக்கு என்ன நன்மை தரக்கூடிய இந்த விஷயங்களை நம்ம கேட்கிறோமா, அதை உடனே நம்ம வந்து அப்ளை பண்ணி பார்க்கணும். சோ இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ், இந்த ஒரு ஏபிசி ஸ்ட்ராட்டஜியை கூட நீங்க அப்ளை பண்ணி பாருங்க. ஏன்னா நம்ம திரும்ப திரும்ப இந்த நம்ம செய்ய செய்ய அதுவே நம்முடைய சுபாவமாக, சம்ஸ்காரமாக ஒரு ஒரு டீப்பான ஒரு இம்ப்ரெஷன், ஒரு நல்ல பழக்கம்ங்கிறது நமக்குள்ள வந்துடும். அப்போ நம்முடைய பர்சனாலிட்டியே ஒரு பாசிட்டிவ் பர்சனாலிட்டியா நமக்கு வந்து ஆகும். சோ அதனால நாம அட்லீஸ்ட் இப்ப நீங்க வந்து பாருங்க, உங்க கைவசம் இருக்கிறதுல மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னு வைங்களேன். இப்ப உங்களுக்கு சுத்தி பக்கம் உங்களுடைய இந்த உலக சூழ்நிலையை உங்களால வந்து வெல்ல முடியாம இருக்கலாம். ஆனா ஒரு விஷயத்துல நீங்க வெற்றி அடைஞ்சிருவீங்க. என்ன தெரியுங்களா? அந்த சூழ்நிலை உங்களை தாக்காம இருக்கும். உங்க மனச வந்து பாதிக்காம பண்ணிடுவீங்க. So in one way, அப்ப நீங்க வந்து வெற்றியாளர் தானே. Even if you don't conquer the situation completely, you would have at least stopped the situation from conquering you. அது ஒரு வெற்றி தானே. அந்த சூழ்நிலை உங்களுடைய மனசை வந்து வெற்றி கொள்வதில்லை. தட் மீன்ஸ் உங்களை வந்து அடிமைப்படுத்துவதில்லை. உங்க மனசை அசைக்கிறது கிடையாது. யூ ஆர் ஸ்ட்ராங் விதின். அததான் நாம இப்ப செய்யணும். ஒரு குருகுலத்துல இருந்த ஒரு சிஷ்யன் சொன்னானா, இப்ப பார்த்தாலும் மத்தவங்க மேல பழி சொல்லிட்டே இருந்தானா. அப்ப அவரு சொன்னாரு, நீ எப்ப உன் மேல ஃபோக்கஸ் பண்றியோ அப்பதான் நீ வந்து வாழ்க்கையில வெற்றி அடைய முடியும். இந்த எனக்கு வந்து போற இடமெல்லாம் எனக்கு எந்த காயமும் ஆகக்கூடாதுன்னு போற இடமெல்லாம் எனக்கு வந்து கம்பளம் விரிங்கன்னு சொல்லாத. நீ கால்ல செருப்பு போட்டுக்கோ, அவ்வளவுதான். சோ அது மாதிரி நமக்கு நாமே நம்ம வந்து ஸ்ட்ராங்கா நமக்கு நாமே நம்முடைய மனசினுடைய அமைதியையும் அந்த ஒரு தைரியத்தையும் நாம தக்க வைத்துக் கொள்ளணும். அது நம்மால முடியும். அதற்கான ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம இன்னைக்கு ஒரு சில ஒரு ஃபியூ பாயிண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்த்தோம். சோ அதனால இந்த ஒரு கருத்துக்களோட என்னுடைய ஷேரிங் நான் வந்து நிறைவு செய்யறேன். அதுக்கப்புறம் இப்ப நம்ம 1 minute ஒன்ஸ் அகெயின் நம்ம மெடிடேஷன் பிராக்டிஸ் நம்ம பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஒரு சில கேள்விகளுக்கான பதில்களையும் வந்து பார்க்கலாம். எல்லாரும் சௌகரியமா உட்காருங்க. உங்க உடல்ல இருக்கக்கூடிய இறுக்கங்களை எல்லாத்தையுமே தளர்த்து நல்ல ரிலாக்ஸ்டா உட்காருங்க. உங்க பேக் போன் ஸ்ட்ரெயிட்டா இருக்கட்டும், அதே நேரத்துல ஓய்வாகவும் இருக்கட்டும். Keep your back well supported. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்க வந்து போஸ்ட் பண்ணலாம். நான் ஓய்வாக அமர்ந்து கொண்டிருக்கின்றேன். உடலில் உள்ள இறுக்கங்களை எல்லாம் தளர்த்து ஓய்வாக அமர்ந்து கொண்டிருக்கின்றேன். என்னை சுற்றி ஒரு சில சப்தங்களும் அசைவுகளும் இருக்கின்றன.
ஆனால் அவற்றையெல்லாம் தெரிந்திருந்தாலும் அவற்றினால் பாதிக்கப்படாதவனாக அமைதியாக அமர்ந்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய சுவாசத்தை கவனிக்கின்றேன். என்னுடைய சுவாசத்தை கவனிக்கின்றேன். எனக்குள் ஓர் அமைதி இருக்கின்றது. நான் அமைதியானவன். இரு புருவங்களுக்கு மத்தியில் ஒரு சிறிய ஒளிப்புள்ளியாக ஆத்மா நான் வீற்றிருக்கின்றேன். உண்மையில் என்னுடைய குணமே அமைதிதான், அன்புதான். அன்பானவன் நான். அமைதியான ஆத்மா நான். எனக்கு மேலே எல்லாம் வல்ல இறைவன் பரம்பிதா பரமாத்மா மிக பிரகாசமான ஒளியாக வீற்றிருக்கின்றார். அமைதி கடலவர். அன்பில் நிறைந்தவர். கருணை கடலவர். அவருடைய இனிய குழந்தை நான். சர்வசக்திவான் தந்தையிடமிருந்து அமைதி மற்றும் சக்தியின் ஒளிக்கிரணங்கள் உருவ மத்தியில் அமர்ந்திருக்கும் ஆத்மாவான என் மீது படுகின்றன. ஆத்மாவான என்னிடமிருந்து இந்த முழு உடலிற்கும் அமைதியின் ஒளியானது பரவுகின்றது. இந்த உடலின் ஒவ்வொரு அங்கத்திற்கும் பரமாத்ம சக்தியின் ஒளியானது போய் சேர்கின்றது. தலையிலிருந்து கால் வரை முழு உடலும் பரமாத்ம ஒளியால் நிறைந்து ஆரோக்கியம் பெறுகின்றது. அமைதியான ஆத்மா நான். என்னிடமிருந்து நாலாபுறமும் அமைதியின் ஒளிக்கிரணங்கள் பரவிக்கொண்டே இருக்கின்றன. இந்த வீடு முழுவதும் அமைதியின் ஒளியால் நிரம்புகின்றது. வீட்டில் இருக்கும் அனைவருக்கும் அமைதியின் ஒளி போய் சேர்கின்றது. அவர்களும் அமைதியை அனுபவம் செய்கிறார்கள். முழு உலகத்திற்கும் பரமாத்ம சக்தியின் ஒளி கிரணங்களானது போய் சேர்கின்றன. உலகத்தில் இருக்கும் அனைவரும் ஒரே இறைவனின் குழந்தைகள். நாம் அனைவரும் ஒரே இறை குடும்பம். அனைத்து ஆத்மாக்களும் அமைதியை அனுபவம் செய்யட்டும்.
மனோசக்தியை பெறட்டும். நான் அன்பான ஆத்மா, அமைதியான ஆத்மா நான். ஓம் சாந்தி, சாந்தி, சாந்தி.